அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா. சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி புறாக்களை பறக்கவிட்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி. கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி சமூக சமத்துவத்தை வலியுறுத்தி சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். கோவை வெள்ளலூர் பகுதியில் அம்பேத்கர் இரவு நேர பாடசாலை சார்பாக அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. இதில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டார். முன்னதாக நிகழ்ச்சியில் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் சமூக நீதியை காக்கும் விதமாக உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சமூக சமத்துவத்தை வலியுறுத்தியும் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. இதில் மாற்றுத்திறனாளி மாணவர் முன்னிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் பறக்கவிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மையின் ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, சமூகத்தில் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இன்று உயர் பதவியில் இருக்க காரணமாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததில் தமிழகத்தின் பெரியார், முன்னாள் முதல்வர் கலைஞரின் பங்கு இருப்பதாக கூறினார். நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர் சந்துரு, வழக்கறிஞர் சூரியகுமார், நமச்சிவாயம், லக்ஷ்மணன், சந்திரசேகர், அமிர்தலிங்கம், பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர், வழக்கறிஞர் இஸ்மாயில், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபுதாகிர், முகமது அலி, காமராஜ், டிஸ்கோ காஜா, கோவை தல்கா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் உடைய 135வது பிறந்தநாள் விழா இன்னைக்கு வெள்ளலூர் பகுதியில் இரவு பாடசாலை அந்த பகுதியில் நம்ம மணிகர் எப்போவுமே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த விழாவில் கலந்து கொண்டு அம்பேத்கர் நினைவாக இன்று நாங்கள் எல்லாம் அனைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம் ஏற்படுவதற்காக புறாவை பறக்க விட்டு ஒரு அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன். மிக சிறப்பான, கொண்டாடப்பட வேண்டியவர், நாட்டில் இந்தியா தேசம் எங்கும் கொண்டாடப்பட வேண்டியவர் டாக்டர் அம்பேத்கர். அதைத்தான் நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த டாக்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்று சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறார். பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, சமத்துவ நாளாக அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாகவும் சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இன்னைக்கு இந்தியாவில் இடஒதுக்கீடு, சமத்துவம், சகோதரத்துவம் என்றாலே சில பேர்த்துக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரிசர்வேஷனுக்காக பாடுபட்டார். அதை தமிழகத்தில் மட்டும்தான் தந்தை பெரியார், டாக்டர் கலைஞர் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தங்காட்டிக்கு தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் அனைத்து உயர் பதவிகளும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர் வழியில் வந்தவர் தந்தை பெரியார், டாக்டர் கலைஞர். அதே வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும், அனைவருக்கும் அனைத்தும், அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இரவு பகலாக மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.